கூட்டங்களெல்லாம் நடத்தி ஆசிரியர் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏன் காலங்கள் கடந்து போயிடுச்சு, வயசு கூடி போச்சு, நீ என்ன பண்ணலாம்? தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். மற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். வயசாயிடுச்சு, இனிமே என்ன பண்ண போறீங்க? உட்கார்ந்து நேரத்தை கழிக்க தேவனுடைய சமூகத்துல இருக்கு. தெரிஞ்சுங்களா என்றால் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனான கர்த்தர் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காணும்படியா கர்த்தர் செய்வார். கூடி உட்கார்ந்து ஜெபிக்காத பொழுது என் பொருள சமாதானத்தை பார்க்க முடியல. அப்புறம் எங்களுக்கு பிள்ளைகளோட சமாதானத்தை எங்க பார்க்க முடியும்? உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்கள் காண்பார். எங்க ஊழியர்கள் சொல்றாங்க, தனிப்பட்ட முறையிலாக ஜெபிப்பு தேவனுடைய நாமத்தில் மகிழ்ந்தார். அதனால அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம். அந்த நாளில அந்த மீட்டிங்ல பாடி ஆராதித்து செபித்து சில சபைகளுக்கு, சில ஊழியர்களுக்கு, சில தவறாக வருகின்ற தீமைகளுக்கு எல்லாம் நாங்கள் கூடி செபிப்பது. அதே போலதான் நீங்களே செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை எப்படி வைக்கக்கூடாது, எப்படி நடத்தக்கூடாது, உங்களுக்கு தடையிருக்கிற எல்லா தடையும் கர்த்தர் உடைத்து உங்களை வழிநடத்துவார். அதனால கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட நீதிமன்றங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. நீதிமன்றங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் பொருளாலும் நல்ல கவனிக்க வேண்டும். உன் பொருளாலும் நீ எல்லா விளைவிலும் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவேன். காலையில் எழுந்து உடனே கர்த்தர் என்னை ஆராதனைக்கு போகும்படியான ஜீவ பலனை கொடுத்தாரு என்று சொல்லி காலையில தேவனுடைய சமூகத்துல நின்று ஜெபித்தவர்கள் யார்? யாரும் கையை தொட்டோம்னா காலம் போவோம்னா உங்களோட மனசாட்சிக்கு கர்த்தருக்கு தெரிந்தால் போதும். யாரும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. தேவனுடைய நாமத்துக்கு முதல் பலன், முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தியானம். உன் பொருளாலும் அடுத்தது உன் விளைவினாலும் முதல் பலனை என்ன பண்ண வேண்டுமா? கர்த்தருக்கு தியானம் பண்ண, அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். என்னை உண்டாக்கினவர், என்னை படைத்தவர், என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை வழிநடத்துகிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், நான் விழாதபடிக்கு என்னை தாங்கி பிடிக்கிறவர், அவருக்கு நான் என்ன பண்ண வேண்டும்? தியானம் பண்ண வேண்டும். முதலாவது எழுந்தவரை அதை செய்யாம எனக்கு வீடு இல்லை, எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடக்கல, இதை செய்யினா உன்னை கர்த்தர் எப்படி கனம் பண்ணுவார்? என்னை கனம் பண்ணுகிறவனை நாம் கனம் பண்ணுகிறோம். கனம் பண்ணுகிறவனை அவர் கனம் பண்ணுகிறார். நீ கனமே பண்ணாத உன்னை எப்படி அவர் கனம் பண்ண முடியும்? உன் வீட்டை நீ கனவீனமான ஆகிறது என்று சொன்னால், உன் பிள்ளைகள் மத்தியில் கனவீனமான ஆகிறது என்று சொன்னால், கர்த்தரை நீ கனம் பண்ணாத பட்சத்துல நிச்சயமா தேவனாம் கர்த்தர் கனவீனமான மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நாங்க என்ன சொல்றோம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்ற என்ன சொல்றா, அப்பா என்ன சொல்றான்? அப்பா பிதாவே. அப்ப அந்த அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம கொடுக்கணும். முதலாவது சங்கீதம் 14:8 இவ்வாறு சொல்லுகிறது என்னவென்றால்,
தேவனை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். தேவனை எங்க வச்சிருக்கிறார்? கர்த்தரை எப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் எழுந்தவுடன் என்ன? கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு உங்களுடைய கிருபையினால நான் ஜீவனோடு எழுந்திருக்கிறேன். உமக்கு குணாமும் நன்றி. இந்நாள் முழுவதும் என்னை நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பராமரியும் என்று சொல்லி அவரை என் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அப்படி செய்ய வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் வேலை செய்ய போகிறேன், இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவரை புதிக்கு பாத்திரம், ஆண்டவரை மகிழ்ச்சிக்கும் ஜனத்துக்கும் பாத்திரரே உண்மை நான் சோதரிக்கிறேன். இன்றைக்கு இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், இந்த வேலையை நான் ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லி என் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதனால அவன் என்ன சொல்லுறான்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரின் வலது வருஷத்தில் இருப்பதினாலே நான் வசிக்கப்படுகிறது. அப்ப கர்த்தரை எப்பொழுது நீ முன்ன வச்சிருந்தா அவன் வலது வருஷத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீ என்ன பண்ண மாட்ட? அசைக்கப்படாமல் இருப்பி. அப்ப கர்த்தருக்கு கனம் பண்ண, இன்னைக்கு கனம் பண்றது பல தேய்ச்சி சொம்ப நேரத்தையும் போகுது. தீய குச்சானா எல்லா வேலையும் நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. ஒன்னே ஒண்ணுதான் நடக்கும், அதுக்கப்புறம் வேற எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இவர வேதத்தை எழுதி அதே நான் சொல்ற இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ற மண்ணை போட்டு மூடுற அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அதுவும் வேதத்துல எழுதி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். டிபார்ட்மெண்ட் அப்படியே போறேன். ஆரம்ப கட்ட காலத்துல ஜனங்களுக்கு அவர் இந்தியாவை சுற்றி விட்டார். மண்ணை போட்டு அதை மூடி வச்சுட்டு போறேன். சில பேர் டிவியை போட்டாதான் வேலை காலையிலே. ரோபோட்டா ரோபோட்டுக்கு தான் இன்னொரு பட்டனை தட்டினோடனே வேலை செய்யும், சாக்கு போட்டா வேலை செய்யும். அப்படி கூடாது. எழுந்தமா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், உனக்கு சொல்லு. எப்பொழுதும், அது காலையிலோ மதியமோ சாயங்காலமோ, அது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ. ஆனா சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ஓய்வு எப்படி வருது. அதனால எந்த நாளும் நான் சரி எப்பொழுதும் எனக்கு முன்பதாக உன்னை நான் கனம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, என் பொருளில் நான் மாத்திரம் அல்ல, என் சரீரத்திலும், என் சிந்தையிலும், என் சத்தத்திலும் நான் ஆண்டவரே நான் உன்னை கனம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. பொருள் ஒரு காணிக்கை கொடுக்குது, இல்ல அப்பெல்லாம் பழங்க ஏன் வயல்ல நடையும் பழங்கள் கர்த்தரை கனம் பண்ணுது. அதுல மாத்திரம் அல்ல, துதி பாடல், ஊழியம், ஜெபம், வெறும் பொருள் நாம் மாத்திரமான இந்த சரீரத்துல எனக்கு எதெல்லாம் உபயோகப்படும்படியாக செய்தீர்களோ அவைகள் எல்லாம் நாம் தியானம் பண்ணுவோம். அவதி சொல்லி தெய்வ தந்திட்ட வாழ்வில் ஆபத்துதி சொல்லி தெய்வ தந்திட்ட வாழ்வில். ஆகையால இந்த வாழ்வு எடுத்து கொடுத்திருக்கிறார் அவருக்கு துதிப்பதற்காக. அவர் துதிப்பதற்காக கொடுத்தார், கனம் பண்ணுவதற்காக கொடுத்திருக்கிறார். ஆகையால பொருளால் மாத்திரம் அல்ல, ஆண்டவரே நான் ஒரு 5 ரூபாய் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது மாத்திரம் அல்லாமல் துதியினாலும் சோத்திரத்தினாலும் அப்படி கனம் பண்ணுவார். அது அடுத்தது வீட்டுக்கு கொடுத்தாலும் வைங்க. வீட்டுக்கு கொடுத்த வச்சு நாட்டீங்கன்னா அங்கே கர்த்தருக்கு கனக்கூடு. உன் வாழ்க்கையில உன் வீட்டுல அற்புதம் வருவதற்கான கிருபைகளை கர்த்தர் செய்யணும். அதே கடைசியா நாம பார்ப்போம்.
எனக்கு என்ன பண்ணாங்க வச்சாங்க அங்க பார்ப்பாங்க, அக்கம் பக்கம் தூரமா பார்ப்பாங்க. எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க கர்த்தருக்கு எவ்வளவு விதமான ஒரு ஞானத்தை கொடுக்குறாங்க. பயத்தோடு நடுக்கத்தோடு வைத்து அவரை சோதனைக்காக அதிகப்படுத்தணும் எப்படி செய்யறாங்க. எல்லாவற்றிலும் ஒரு ஞானத்தை கொடுக்கணும். அவருக்கு வெறும் பொருளாதாரம் மாத்திரம் அல்ல, வெறும் சாப்பாடு போட்டுறது, காணிகள் கொடுக்கிறது, இதுல மாத்திரம் அவரை கனம் பண்ண போதாது. கர்த்தரை உனக்கென்று வைத்திருக்கிற உன் மூலியமாய் செயல்படுத்தி கனம் பண்ணக்கூடிய காரியங்களை கனம் பண்ண வேண்டும். பணம் எப்படி வேணா வரங்க, இப்ப கூட என்னால எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும். கர்த்தர் நாமத்துக்கு பண்ணணும். நிச்சயமா சொல்ற, பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. எப்படி வேணா சம்பாதிச்சு, ஆனா அதுல உண்மையும் கர்த்தருடைய நன்மையும் அதுல இருக்குதா என்பதுதான் முக்கியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நீ என்ன செய்வீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது 9வது வசனம், கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டும்? நம்ம காணிக்கை போட்டு தினம் பண்றோம். நான் எல்லா ஊருக்கும் பார்த்துதான் இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்கேன். கொஞ்சம் நான் கர்த்தரை தினம் பண்றது கொஞ்சம் அப்படி மேல ஹிட் ஆகிட்ட கர்த்தருக்கு தினம் பண்றது. ஆரம்ப கட்ட காலத்துல சிறுபூரே மேல நிற்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஷூவை போட்டு நிற்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா உட்காந்து பர்சன் பார்த்துருக்கு. பண்றாங்க, அதனால நாம என்ன அவங்க ஷூ போட்டுதானே நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றது. அதெல்லாம் பார்த்துதான் நான் ஓடுறது. அவங்கள அப்படி பண்றாங்க, நம்மளும் அப்படி பண்ணுவாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுதான் நம்ம செய்ய வேண்டும். அது காப்பி அடி, நான் காப்பி அடிதான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. என்ன காப்பி வச்சுதான் பண்றோம், என்ன சொல்றீங்க? எல்லாமே காப்பி தான். ஆகினால கர்த்தர் நமக்கு வேதத்துல என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். இந்த மாதிரி வாசிப்போமா இந்த வசனத்தை? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவிலும் முதல் பலனாலும் நல்ல வேலையை கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்து நீ கனம் பண்றீங்க. கொஞ்சம் சிந்தித்துப்பா, கொஞ்சம் சிந்தித்துப்பா. பண்றியா? கர்த்தரை கனம் பண்ற, எனக்கு பண்ற, அவனுக்கு மழையை கொடுக்கிற, அவன் வார்த்தைக்கு மழையை கொடுக்கிற, உன் பொருளாலும் எல்லா விளைவும். அது கத்திரிக்காய் இருக்கலாம், தக்காளியமும் இருக்கும். எவைகளாலும் முதல் பலனை என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு கனம் பண்ணும். ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்தது உனக்கு சூத்திரம். இந்த முதல் பலன் உனக்கு கொடுக்கிறேன். நான் எழுந்தவரைக்கும் கனம் பண்ணேன், உங்களை சோதரித்தேன், துணித்தேன். இன்னைக்கு செய்தியா செய்கிறேன். அன்பின் ஜெபிப்பதாலே யாராவது சாத்தானி ஜெயிப்பதை மறந்துவிட்டார் சாத்தானி கூட்டாளி. அன்பின் ஜெபிப்பதாய் சாத்தானி ஜெபத்தை மறந்துவிட்டார் சாத்தானி கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்து பாரி, யோசித்து பார். கூட்டாளியானி எதிராளியானி யோசித்து பாரி, யோசித்து பார். நான் சபையில பெருக்கி இருக்கேன், கூட்டி இருக்கேன், மாறி இருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா ஜெபம் இல்லாமல் செஞ்சது கிடையாது. எளிகின்ற காலகட்டத்துல அந்த மாதிரி செபிக்கிறது கேட்டா நான் கர்த்தர் இல்லை அப்படி இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்ததுனால
நீ கனம் பண்றிய வாழ்க்கையில கனவீனமாய்தான் போகும். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. யாத்திராகம புத்தகம் 22:29. இந்த வாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையை நான் நினைத்தேன். நான் கடந்து வந்த எல்லா விதமான நாட்களையும் நினைத்து பார்த்து தேவனிடத்துல நன்றி சொல்வது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏனென்றால் அந்த சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துக்கிறார். ஆனால் ஒரு சிலர் கனம் பண்றீங்க, ஒரு சிலர் கர்த்தருக்கு கனவீனம் பண்ணுவீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வாசிப்போமாக 22:29 யாத்திராகம புத்தகம் முதல் பழக்கும் உன் பழத்தையும் உன் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். இத்தனை எத்தனை பேர் தாமதிக்க? கர்த்தரை ரொம்ப துன்பப்படுத்துறீங்க, கர்த்தரை ரொம்ப கனவீனம் பண்றீங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு நாம் பாத்திரம் உள்ளவர்களா? இந்த வார்த்தைக்கு நாம் பாத்திரம் உள்ளவர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மீண்டும் வாசிப்போமாக. முதல் பழுத்த வடியும் ரசத்தையும் தாமதிக்க வேண்டாம். எப்படி செய்யணும்? அது யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் முதல்ல எவ்வளவு சீக்கிரம் பண்றாரு பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் எழுதிக்கிறாரு. நம்ம பாருங்க, பழுத்த பழமானாலும் சரி, வடியும் திராட்சை ரசமானாலும் சரி, அது உனக்கென்று கொடுக்கப்பட்ட உன் பிள்ளையானாலும் சரி, அதை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாம் இப்படிப்பட்ட செயல்களை செய்யாத போது நாம நெஞ்சை தட்டி கொள்வது ஒரு தோல்வியும் அல்ல. சரியா? ஆபிரகாம் பாருங்க என்ன செய்தார். ஒரே ஒரு மகன் தான், ஒரே ஒரு மகன். அவருக்கு 99 வயசு ஆயிடுச்சு. அந்த பிள்ளை கொஞ்ச நாள் கொடுத்து அதை எனக்கு கொண்டு வந்து பலியிடு என்று சொன்னார். பலியிடு, எனக்கு கொடுத்து எனக்கு பலியா கொடு அப்படின்னு சொன்னார். அதை அவர் பார்க்கிறார். கர்த்தர் கொடுத்தாரு, தேவனுக்கு என்று கொடுக்க போகிறேன் சொல்லி கையை காலெல்லாம் கட்டி பலத்தார். பலிப்பிடத்துக்கு மேல அவர் கட்டி படுக்க வைத்து கத்தி அழுத்து அவர் தொண்டையை அப்படியாக அறுக்கும் சூழ்நிலையிலே தேவனாக கர்த்தர் சத்தமிட்டார் என்று சொன்னார். பாருங்க, குமாரனானாலும் சரி கொடுக்க தேவனை கனம் பண்ணும்படியாக வந்திருக்காங்க. மனுஷருக்கு ஒப்பிட்டு நாம் பார்த்தோம் என்றால் நாம் விசுவாச பிள்ளைகள் என்று சொல்வதற்கு எந்த விதத்துல நமக்கு அர்த்தமா இருக்காது. அது பழமானாலும் சரி, மனுஷனுடைய ஜீவனமானாலும் சரி, அது ஒன்று கொடுக்கப்பட்ட எந்த பொருளானாலும் சரி, அது பிள்ளைகளானாலும் சரி, கர்த்தர் கேட்டால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணாரு? ஈசாக்கு பலி கொடுக்கும்படியா கூட்டி கொண்டு போனார். தாய் கேட்கும் போது கூட சொல்றேன், போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறேன். தேவன் கேட்டார், இதை தாமதிக்க கூடாது. அது தாமதித்தால் அவர்கள் நன்றாக இருந்தார். அதனால உடனே அதை செய்தாக வேண்டும் என்று சொல்லி அவர் கூட்டி கொண்டு போய் அதே போல எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் 2 செகண்ட் இருந்தா போச்சு, மகனோட ஜீவன் போயிடும். அவ்வளவுதான், கத்தியில் எடுத்தாச்சு. நீங்க நிறைய படங்கள் பார்த்திருக்கீங்க, அந்த பாட்டுல பாப்பீங்க, பார்க்கறதுனால அது தெரியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அது செய்யவில்லை. அதனாலதான் இன்னும் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
இந்த வசனம் எப்படி சொல்றது? மீண்டும் வாசிப்போமாக. முதல் அதுல கூட பாருங்க. ஆனா அவர் எப்பவுமே நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் செய்யும். நாம கடங்காரம் சம்பளம் வந்துச்சு, கடங்காரம் சரியா போச்சு. அன்னைக்கு சீட்டு வாழறது குடும்பம் தலைக்கீழ மாறிடும். சிக்கல் வருகிறோம், தலை பிச்சுக்கலாமான்றது போல ஆகுது. ஏனென்றால் நீ அவ்வளவு கனவீனம் பண்ணும் பொழுது நீ கனவீனம் அடை. முதல் பழத்தையும் வழியும் திராட்சை ரசத்தையும் அடுத்தது அடுத்த உணவு செலுத்த தாமதிக்காது. அடுத்தது நான் என்ன சொல்றேன்? இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கவா ஆண்டவரே, என்னுடைய சின்ன மகளுக்கு இருக்கும் பொழுது சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அது எதுவும் உள்ளது சொல்லுங்க, நான் மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி மறைச்சு எனக்கு அதுல எந்த விதமான லாபமும் கிடையாது. மறுபடியும் யாருமே என்ன பண்றது? ஊழல் இன்வால்வ் ஆகுறதில்லை. அவங்க அவங்க வேலையை பார்ப்பேன் போட்டு. ஆனால் எனக்கு என்ன பண்ணுங்க, ஆண் பிள்ளைகளை தான் அந்த பிள்ளைங்க நமக்கு எடுத்து ஊழிச்சு. அதே ரசிக்கப்படாதீங்கன்னா குழந்தை. ஆனா அதுக்கப்புறம் நான் கேட்க முடியாது. ஆனா இந்த தேவநாதர்கள் இருக்காங்க, என்னோட பேர பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு என்று ஊழியம் செய்யப்படியாங்க அப்படிதான் நான் கேட்பேன். எனக்கு சம்பாதிச்சு போடணும், கடைசி காலத்துல எனக்கு பார்க்கணும், எனக்கு என் வாயில தண்ணி ஊற்றணும், டீயை ஊற்றணும், காப்பி ஊற்றணும், இதெல்லாம் என்ன பார்த்து கொள்ள என் கர்த்தர் இருக்கிறார், அவன் நடத்துவார். எந்த பிள்ளைங்க நம்பியோ யாரை நம்பியோ இந்த ஊழியத்துக்கு நம்ம வரல, கர்த்தரை நம்பி வரணும். இன்றைக்கு வரைக்கும் என் கை கரத்தின் கிளியோட கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதை கொண்டுதான் நாங்க சாப்பிட்டு வந்திருக்கோம். நான் எதிர்பார்க்கிறேன், இன்னும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அவனால தேவனாகி கர்த்தாவே இப்ப கூட இருக்க பொழுது நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அதுக்கு ஒரு ஆண் பிள்ளை தான், அதுவும் ஓடிட்டு வரும். ஏன்னா சொல்லப்படுகிற வார்த்தை என்னது? வாசிப்போம். குமாரனும் சத்தமான வாசிக்கல. முதல் பேரானவன் உனக்கு கொடு. என் ஊழியத்துக்கு என் வேலைக்கு ஆசைப்படுத்தி அதுக்குதான் நான் பிரச்சனை கருத்து செய்ய வேண்டும். இன்னைக்கு தினத்துல எனக்கு மனம் கலங்கி அன்னைக்குமே நான் அப்படி இருந்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எவ்வளவு பணம் தேவையா இருந்தாலும், எவ்வளவு வியாதி இருந்தாலும் சரி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நேற்று தினத்துல எனக்கு ரொம்ப மனம் உடைச்சலாகி என்னன்னு தெரியல, என்னன்னு சொல்ல முடியல. என்ன முடியலன்னு நான் எப்பவுமே தனியா இருக்கேன். வந்தாலும் கூட்டத்தோட இருப்பேன், அவ்வளவுதான். இதெல்லாம் தனியா இருக்கு. நான் கண் கலந்துட்டு தண்ணி வந்துட்டே இருக்கு, அழுதுட்டு இருக்கிறேன். குடிக்கும் போது அழுகுறேன். அந்த வேலை நாளைக்கு ஆராதனை நான் எப்படி மகிழ்ச்சியா செய்ய வேண்டும், என்னைக்கும் இந்த மாதிரி நடக்குது. இப்போ ஒரு சூழ்நிலை என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு வலியே எதுவுமே இல்லை, எந்த வழியும் போச்சு, அது வழியே கிடையாது, எந்த வேதனையும் இல்லை. எப்படி எங்க பணத்தை குறித்தோ இல்லை குறித்து எது குறித்து அழுகுறேன். கட்சிக்கு நாமத்துக்கு அப்போ அந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஊழியர்கள் மாத்திரம் நீங்க யாருக்கும் விடக்கூடாது. தயவு செய்து சொல்றேன், அவரே இல்ல
அப்படின்னு எத்தனையோ ஊழியம் மூடி போயிட்டாங்க, சபையை மூடிட்டு போயிட்டாங்க. நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சபையை நீங்க எல்லோரும் சேர்த்து நடத்த வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்துல வந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா உள்ள இருந்து ஆவியானவர் கிரியை செய்கிறது நான் சொல்றேன். ஏன்னா இந்த சபைக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த சபைக்காக நிறைய நஷ்டம் அடைந்திருக்கிறேன், இந்த ஊழியத்திற்காக நிறைய பாடுபட்டிருக்கேன். ஒரு விஷயம் எங்க மாஸ்டர் வந்தாரு, இங்க இருந்து ஊழியத்தை நிப்பாட்ட போறேன், தண்டார்பட்டில கொண்டு போய் வைக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்ன பொழுது நான் தேர்வு இடத்துல சிறிதாக போயிட்டார். ஆண்டவரே, இங்க இருந்து நீ ஊழியத்தை எடுக்க வேண்டும் என்றால் என் ஜீவன் எடுத்தது, அதுக்கப்புறம் நீ ஊழியத்தை எடுத்து. அதனாலதான் சொன்னேன், அது அங்கோ தெரியாமலோ எப்படியோ எனக்குள்ள பொங்கி வந்த ஆதரத்துல நான் அந்த ஒரு நாள் ஒரு ஜபத்தை பண்ணிட்டேன். அதனால இந்த ஊழியம் போல இங்கேதான் இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். அதே போலதான் இந்த நாளில் நான் சொன்னேன், ஒரு பாஸ்டர் இல்ல, அவரை போயிட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சபைக்கு போனோம்னு நடக்காதீங்க, சபையை நீங்க நடத்துங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆளுக்கு ஒரு பொருளுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? இப்ப நடக்குமோ இல்ல கிறிஸ்துவின் வருகையில நடக்குமோ எப்ப இருக்குமோ எனக்கு தெரியாது. என் உள்ளத்துல ஏவப்பட்டு எனக்கு முழுவதுமாக ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால அது வந்து சமாளித்து வர முடியல. குளிச்சுட்டு வந்து எனக்கு அழகு வந்து சரி, மக்களோட சொல்லிடுவோம், தேவன் பார்க்கிறார், அவர் என்ன பண்ணுவாரு, நடத்துவாரா அப்படின்னு சொல்லிதான் சொல்றேன். யாரும் அப்படி கலைத்து போய்விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் சரி, நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதை நீங்க நடத்துங்க. இது உங்களுக்கு தடையாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் கர்த்தருக்கு உடல் பலனை கொடுக்க அப்படின்னாண்டவரை நாம் யாரும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சொல்லும் யாராவது சொல்லி நான் வாழ்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு வருகின்ற ஒரு பிள்ளைகளை கூட என்ன பண்ண கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துங்க. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் பிள்ளை போயிட்டு ஓட கத்துதான் நினைக்காது, அவர் நான் போயிடும். இந்த போயிட்டு ஒரு நேரத்துல மேல இருந்து வச்சு செலுத்தி கொடுக்கும். கர்த்தருடைய ஊழியம் அப்படியாது. அல்லேலூயா. அது தடையும் கிடையாது, அது ஊழியம் கிடையாது, ஒரு நாள் அது அழிக்கப்படுவதும் கிடையாது. கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு ஒப்புக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கூட இருந்தாலும் சரி, படிக்கட்டும், உலகத்துல வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும், எதவனாலும் கற்றுக்கொள்ளட்டும். அதாவது தீமை இருக்கு, நன்மை எல்லாவற்றையும் கட்டணும். ஆனால் கர்த்தரையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதே கர்த்தருக்கு தான் நீ, உலகத்துக்கு நீ கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற உதாரணத்தை சொல்லுங்க, கடலுக்குள்ள மீன் இருக்கு, ஆனா மீனுக்குள்ள உப்பு கிடையாது. அதே போல நீயும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தும் கிடையாது, நீ கடவுளுக்குரியவன். அப்படி சொல்லி கொடுத்து வளங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பத்தை காப்பாற்றார். அருமையானவர்களே, வேசிய பார்க்கிறோம், மேலும் பார்க்க வந்த 2 பேரை காப்பாற்றும் கிடையாது செய்தார். ஒரே ஒரு வேசி, நல்லவர் கிடையாது. வேசி யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராஜாவை குறித்து சொல்லப்படுது. அவ பாத்தீங்கன்னா கர்த்தருடைய காரியத்துல என்ன பண்ணான்னா இடம் கொடுத்தார். 2 பேரை காப்பாற்றினாங்க. பார்க்க வந்தவங்க எங்க, அவங்க இங்க போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னதுனால அந்த குடும்பம் காப்பாற்ற இவருடைய நாமத்துக்கு மையம் உண்டாகலாம். யார் வேணா இருக்கிறது, பொம்பளை பிள்ளையா இருக்கு, ஆம்பளை பிள்ளையா இருக்கு. வேதத்துல வந்து கர்த்தருக்கு ஆம்பளை பிள்ளை ரொம்ப பிரியம். அதனால அது வேறு. ஏன்னா அதனால்தான் ஆதாம் முதலாவது உண்டாக்கினார். சரிங்களா? அது பவுல எழுதுற. அதனால யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அந்த பிள்ளைகள் பயன்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்க அப்படியே வரிசையா வாசித்து பாருங்க, சீக்கிரமா அப்படியே வாசித்து 30
உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. எதுவா இருந்தாலும் சரி, உனக்கு உண்டாகிற எல்லாவற்றிலும் கர்த்தரை நீ கனம் பண்ணுவாயாக. உபாகம புத்தகம் 6:2. உபாகம புத்தகம் 6:26-2. 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆகையால நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. சில பேர் கவனிப்பாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டும் அப்படின்னு வர மாட்டேன். எனக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி எப்படி போனாலும் நம்ம வந்து ஏமாற்றோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3000 சம்பளம், இன்னைக்கு ஒரு ஆளாலும் செய்ய விடுங்கன்னு சொன்னா செய்ய விட்டுடலாம். ஆனா அப்படி செய்ய மாட்டாங்க. நீங்க வரீங்களான்னு சொல்லுவாங்க. நீங்க வரல, நீ இன்னொரு 2000 சேர்த்து போட்டீங்கன்னாலும் நான் வரமாட்டேன். அதே இல்லையா? வேலையில சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எத்தனையோ வேலைக்கே பண்ணியாச்சு. நீ 5000 ரூபாய் கொடுத்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன். என்றால் என் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்பேன். எவ்வளவு நாங்க இருந்தாலும் சரி, நான் உடனே வந்து சேர்ந்தேன். கேரளாவுக்கு போயிட்டேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க இருக்கணும். அப்ப நான் ஒழுங்கு செய்யல, சும்மா சபையில வந்து இருக்கிறத. ஆனாலும் என்ன பண்ண தெரியுமா, நான் வண்டையும் வண்டியை பிடிச்சி நாட்டின் காலையில இருந்தாங்க. அது போறது ஒரு நாள் ஆனா கூட மறுநாள் இங்க வந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சில பேர் நமக்கு போன தண்ணி செய்யாது கர்த்தருக்கு முதலிடம். அதனால்தான் செய்கிறதான் சொன்னா, என் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முதலிடம், எப்பொழுதும். அதாவது சண்டி மதியானம் வேலையானாலும் பரவாயில்ல, எப்பொழுதும் நான் எனக்கு முன்பதான் வாசி போனாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து தேவனாகிய கர்த்தர் நமது நாமும் விளங்கும்படியான தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு கொண்டு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியன் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. நீங்கள் செய்ய வேண்டும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பரலோகத்துல போய் கர்த்தருக்கு நீ முதல் பலரை கொடுக்க பொழுது பரலோகத்திற்கு முன்பதாக போய் அவரோடு கர்த்தர் கானான் தேசத்துக்கு போகும்படியாக அவர் சொல்லியிருக்கார். அங்க என்ன சொல்லப்பட்டு கடைசியா, எங்கள் முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட இந்த தேசத்தில நாங்கள் வந்து சேர்ந்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்டு முதல் பலனை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னை பரலோகத்துல என்ட்ரி பண்ணுவதற்கான வழிதான். ஆனந்தமா இன்பக்காரா ஏகிடுவே நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதரீசுவும் என்னோடி பாடுதமா இந்த சீயோ ஏகிடுவே தூக்கி எடுத்து மாற்றிய பாருங்க, எப்படி சொல்லிருக்க பழைய பாடல, ஆனந்தமா நீங்கள் காணா, ஆனந்தமா
அப்ப நீ கர்த்தருக்கு எவைகளெல்லாம் உடல் பலனை கர்த்தருக்கு நீ செய்து கொண்டு வருகிறாயோ கடைசி நாட்களில உன்னை இன்பமான குறையை தேசத்துல கொண்டு போய் உன்னை வாழ வைக்க அவன் வல்லவனா இருக்கிறான். வாசிப்போமாக வசனத்தை. அந்த நாட்களில் இருக்கும் அவனை நோக்கி ஆசாரியனிடத்தில் போய் அவனை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன். அப்ப தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனையை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் பலனை எல்லாம் நீ கொடுத்தீர் என்றால் பரலோகத்திலிருந்து சேர்க்க கானான் தேசம் எதுக்கு ஒப்பினை தெரிந்தவரை சொல்லுங்க. கானான் தேசம் எதுக்கு ஒப்பினை தெரிந்தவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதா? சீயோனுக்கு ஒப்பினை. ஏன்னா அங்கதான் குறையில்லாத வாழ்வு, எதுக்குமே குறை கிடையாது. இந்த தேசத்தில் இவங்களை கொண்டு போய் வைத்தது பாவம் தேடும் ஒரு தேசம். அங்க ஒரு குறைவு இருக்காது என்று சொல்லி அதே போலதான் நீங்கள் கானான் தேசத்துக்கு போகிறவர்கள் அந்த சீயோன் பர்வதத்துக்கு போகிறவர்களாக நீங்கள் முதல் பலனை கர்த்தருக்கு செய்திருந்தால் என் ஊழியர்களுக்கு நீ என்ன செய்த? உன் முதல் பலனை கொண்டு வந்து கொடுத்தியா? இந்த ஊழியத்தை செய்யக்கூடாத அளவுக்கு, இந்த ஊழியத்தில் முதல் பலன் கொடுக்காத அளவுக்கு நான் உனக்கு என்ன சொல்ல வைத்தேன்? உன்னை நன்றாக தான் வைத்தேன். நீ என்னை கனம் பண்ணாத பட்சத்துல நீ கனவீனமாய் மாறினாய். இனி கனம் பண்ணும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போமா? மல்கியா 3:10. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். திருநாளின் வருகிற நாளில் என்ன பண்ண வேண்டுமா? உங்களுடைய முதல் பலனை எல்லாவற்றையும் கொண்டு வந்து நல்ல சாலையில வைக்க வேண்டும். அப்பொழுது அங்கே ஆகாரங்கள் உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 3:10 வாசிப்போமாக. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடைசியாக நிறைவு செய்ய போகிறோம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்பொழுது பூரணமாக நிரம்பும்? எப்பொழுது? 9 வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்படி சொல்றார்? அப்படி செய்தால் பூரணமாக நிரம்பும். புரிஞ்சுங்களா? கர்த்தரை கனம் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் கர்த்தரை வஞ்சிக்கிறீங்க. கொண்டாடி ஏமாத்துறீங்க, கர்த்தரை ஏமாத்துறீங்க. புருஷனை ஏமாத்துறீங்க, கடவுளை ஏமாத்துறீங்க. கொண்டாடி ஏமாத்துறாங்க பிழைப்ப, புருஷனை ஏமாத்துறாங்க பிழைப்ப, ஆனா கடவுளை ஏமாத்துனா பிழைக்கவே மாட்டேன். அதை புரிஞ்சு வச்சு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குடும்பத்தை பார்ப்பது நல்லது, அதே சமயம் கர்த்தரையும் கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் தான் பாத்தீங்கன்னா கல்யாணம் மாணவர்கள் கர்த்தர் இடத்துல இருந்து புருஷனை வளர்க்குது, மனைவிய புருஷன் இடத்துல இருந்து வளர்க்குது. அவரோட செயல்கள் என்னன்னா செயல்படாத வரைக்கும் தலைமை மாற்றுது. அது உனக்கு உன் குடும்பத்துக்கு நல்லதே கிடையாது. செயல்படாது. நான் ரசிக்கப்படாத போது செஞ்சு சர்ச்சைக்கு போயா சாப்பாடு செஞ்சு அப்போ வாழ்க்கை ரசிக்கப்பட்டவர்கள் சாப்பாடு நீ என்ன செய்ய நினைக்கிறோ
தாலிபான எடுத்து போடலாம் நினைக்கிறேன் போட்டு அதை பத்தி கவனிக்கிறது எல்லாம் செத்த கொடுப்பது ஆகுவாங்க உயிரோட இருக்கிறது விரும்பப்படுற செய் கர்த்தருக்கு நீ பின்பற்றதுனால உனக்கு அது தடையாக நினைக்கிறேன் உனக்கு வேணும்னா இருக்கட்டும் வேணாம்னா எடுத்துது எதுவுமே இல்லாம இருக்க போறோம் பரவாயில்ல நாமத்துக்கு மட்டும் அதே போல கர்த்தருடைய பிரிக்கிற பிரிவினை கர்த்தரிடத்துல வாங்கக்கூடிய சாவத்துக்குரிய காரியங்களை எதுவுமே நாம இப்ப அவங்களுக்கு நான் செத்த பொறுப்பதான் நீ தாலியா இருக்கணும் நான் இருக்கும் போது நீ ஏன் தாலியா இருக்க அப்படின்னு கேட்டேன்னா அவ கர்த்தர் பொறுப்பல அது விருப்பவே அந்த காலத்துல நீயாண்டா தலையா இருக்க அப்படின்னு என்ன கர்த்தருக்கு என்ன செய்யல அது நாமக்கு மகிமை உண்டாகும் செத்தா போயிட்டு எத்தனை வருஷமா ஆயிடுச்சு என் உயிரை முடிச்சேன் காலையில உயிர் அந்த மாதிரி கர்த்தருடைய காரியத்துல மனைவியானாலும் சரி கணவனானாலும் சரி பிள்ளைகளானாலும் சரி தடை செய்தால் அதுக்கு ஒரு காலமும் உடன்படவே கூடாது. நிறைய பேர் உடன்படுறீங்க, நீங்க நிறைய பேர் கர்த்தருக்கு செய்யற காரியத்தை தடை செய்கிறீங்க. பிற்காலத்தில் அது பிரச்சனையை உண்டாக்கும். எங்கள் முன் பிதாக்களுக்கு சொல்லிய வண்ணமாகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே நாங்கள் வந்து சேர மாட்டேன். சீயோனில் வந்து சேர்வதற்காக பரலோகத்தில் போய் சேர்வதற்காக கர்த்தருடைய காரியமா முதல் போய் வீட்டுல வச்ச கர்த்தருடைய காரியத்துல நான் எதுவுமே வேலை செய்ய அவங்க சாப்பிட்டு இருக்கட்டும் இருக்காம போகட்டும் எது இருந்தாலும் சரி அனுப்பிச்சுக்காங்க. சர்ச்சில் வேலை இருக்கு நான் போயிடுறேன் போயிட்டே இருப்பேன். ஊழிக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் எது இருந்தாலும் சரி அப்படியே உங்களுக்கு போயிடும். ஏன்னா முதல் பல கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அலையா என் மனைவி தர என் பிள்ளைகள் தர நாமத்துக்கு மட்டும் உண்டாங்க. அருமையானவர்களே, பூரணமாக்கப்பட எது பீரோல பணமா லாக்கர்ல நகையா அதனால ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த பூரணம் வந்தா அந்த பூரணம் வரும். முதல்ல அந்த பூரணம் வந்ததால பணம் பொருளாதாரம் இருந்தா அந்த பூரணம் நிறைய வரும். உடன்படக்கூடாது. சில காரியங்களுக்கெல்லாம் அழுத்து புலம்பி அப்படியே புலம்புவார்கள். இதை செய்யக்கூடாதுன்னா இதை செய்ய. ஆனால் கர்த்தருடைய காரியத்துல அந்த மாதிரி ஏதாவது செய்ய மாட்டாங்க. ஏன் முதல் பலெல்லாம் இதெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் கொடுத்துருக்க கேள்வி கேட்கிறீங்க? கேட்கறது இல்லை, கேட்கறது இல்லை. ஏன் கொடுக்க சொல்றேன்? நான் அப்பத்துல இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். திருமணம் ஆகிறதுக்கு முன்பு இருந்து செஞ்சுட்டு இருக்கேன். நான் ரசிக்கப்பட்ட நாட்கள் இருந்து செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப யாரும் செய்வானாங்க கேட்டியா? கேட்கல. அப்பலாம் என்ன பண்றீங்க? சத்திராலும் அண்ணனியா போல மாறிட்டீங்க. அதனால எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் முதலிடம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அப்பொழுது எவ்வளவுதான் மனமா பொருளாதாரமா நகையா சுகமா பலனா
இவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுத்தவர். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட வழங்கப்படும். கர்த்தரை வஞ்சிக்காது, கர்த்தரை ஏமாற்று. எப்படி குடும்பத்துக்குள்ளாக இவங்களை ஏமாற்றக்கூடாது நினைச்சு பூரணமா செய்யோ, கர்த்தருடைய காலத்துல அப்படி பூரணமா செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாமத்தை முன்கொண்டார். கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு பயம். சொல்லுங்க, வேறு என்ன சொல்லுங்க தெரியுமா? சரீரத்தை கொள்வதற்கு பயப்படாது, உன் ஆத்துமாவை கொள்வதற்கு பயப்படு. ஹல்லேலூயா. ஆத்துமாவை கொள்வதற்கு பயப்படு, சரீரத்தை கொள்வதற்கு ஒரு நாள் பயப்படாது. அதனால்தான் யோவான் தலையை வெட்ட கேட்டார்கள் சொல்லி, யோவான் தலை எனக்கு வேணும், அவனுடைய தலையை வெட்டினான். சரீரத்தான போதும், ஆனா அவனுடைய ஆத்மா கட்டப்பட்டது. சரீரத்தை கொள்வதற்கு பயப்படாது. ஏன் பயப்படுற? உன் ஆத்மாவை கொள்வதற்கு நீ பயப்பட. சரிங்களா? கர்த்தருடைய காரியத்துல யார் தடை செய்தாலும் சரி, அதுக்கு பயப்படாது. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட. கர்த்தருடைய பெரிதான கிருபை வளர்த்து என்றைக்கும் இருக்குமா? கண்களை கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்க. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் சர்வலோகத்துக்கு ராஜாங்கம். இந்த நாளில் இழந்ததாக நீ சொன்ன வார்த்தை வழி நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். அந்த வசனத்தை தான் வருது. நீங்கள் வாசிக்க பாருங்கள், சொல்லப்பட்ட வார்த்தை அதுல இருந்து அதிகாரத்தில் அந்த வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் நடந்து வந்தீங்க, காத்து வந்தீங்க, என்னை செஞ்சு எல்லாவற்றையும் கூட நீங்க செஞ்சதுல நான் உங்களை ஏமாத்தினேன், உங்களை வஞ்சனம் பண்ணிட்டேன். அண்டவரை கர்த்தாவே, குடும்பத்தை மணி நான் என் மனைவியை சேர்ந்து அந்த ஆண்டவரை கர்த்தாவே, இந்த நாளிலே அப்போஸ்தலர் புத்தகத்தில் நடந்தது போல சபையாளர் ஆன்மீகம் போல கர்த்தாவே, தேவனாமி கர்த்தாவே, பாவத்தை நான் செய்வது நீ அதை செய்ய மாட்டேன். ஒரு தயவுசெய்து மன்னிக்கிறேன். நீ வருகின்ற நாட்களில் முதல் பலன் என்றுதான் யார் வராங்களோ வருகிற சபையில நான் தான் அவங்க நிற்பாங்க. எல்லாரும் வந்து நான் வரமாட்டேன். நேரத்தில் நான் வந்து காத்து விட்டேன். எல்லாரும் வந்து இருப்பாரு, நான் வருமாட்டேன். அதனால நஷ்டம் எனக்குதான். அதனால அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நீ ஆதியில இருந்த அன்பை விட்டான். என்ன ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டான். இப்ப நீ அண்ணனுக்கு உலகம் இருக்கு என்றால் உன்னை வாங்கி பண்ணி போட வேண்டும். இந்த வாங்கி போனா வாங்கியை நீங்க திரும்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு அறுபது அந்த மாதிரி நான் ஆக்குகிறேன். ஆதியில இருந்த அன்பை விட்டு விடாமல் இப்பொழுது நீ மனத்து ரொம்ப வேண்டும் என்று சொல்ல. என்ன செய்ய வேண்டுமா? இப்பொழுது மனத்து சொல்றாங்க. எனாக்குமாவே கத்தரி எனாக்குமாவே கத்தரி கத்தரி சகோதரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.